50% அடிப்படையில் படங்களை திரையிடுவதற்கு கொடுக்கும் அவர், செங்கல்பட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் தேட்டர்களுக்கும் 50% விகிதாசார அடிப்படை திரையிடுக்கு கொடுப்பதற்கு அவர், எங்களுக்கு மட்டும் ஏன் மினிமம் கேரண்டி கேட்கின்றார்? அது மட்டுமல்லாமல் மினிமம் கேரண்டி கேட்கும்போது 75% லாபத்தில் கேட்கின்றார். இது என்ன நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. திரு தான் அவர்களின் போக்கு, அவர் ஏதோ மனதில் ஒரு உள்நோக்குடன் யாரையோ ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்குவதற்காக எங்களை பகடுக்காயாக ஆக்கிவிட்டார் என்பதுதான் என்பது குற்றச்சாட்டு. இதுவரை அவர் படங்கள் எத்தனை படங்கள் உருவாக்கின்றது? எல்லா படங்களும் நாங்கள் திரையிட்டு கொடுக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு திரைப்படத்தை மட்டும் திரையிடுவதற்கு நாங்கள் ஏன் மறுக்க வேண்டும்? இதை பற்றி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்களும் அவர்களும் பேசுவதற்கு தயாரா இருக்கின்றோம். அவர் எங்களுடன் பேசுவதற்கு விவாதிக்க தயாரா? அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதா, எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பேசி முடிவுற்றோடு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திரு தான் அவர்கள் தயாராக இருந்தால் நாங்கள் எப்பொழுது வேண்டுமானால் விவாதத்திற்கு உங்கள் முன்னே வர தயாராக இருக்கின்றோம். திரு தான் அவர்கள் இந்த படத்தை திரையிடாமல் இருக்கும்போது புதிதாக ஒரு கதை ஒன்று கட்டி இருக்கின்றார். இந்த படங்கள் திரையிடாத திரையரங்குகளுக்கு எல்லாம் வரப்போகின்ற காலங்களில் உள்ள பெரிய படங்களை எல்லாம் திரையிடுவதற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று. அது மட்டும் இல்லாமல் அதை கல்யாண மண்டபத்திலே திரையிடப் போவதாக. அவருக்கு அரசாங்க சட்டம் தெரியாதா, நகைச்சுவையாக கூறுகின்றாரா அல்லது விஷயம் தெரியாமல் கூறுகின்றாரா? இவ்வளவு ஒரு பெரிய தயாரிப்பாளர் அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை கூறுவது எங்களுக்கு எல்லாம் வியப்பாக இருக்கின்றது. கல்யாண மண்டபத்தில் வந்து 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து நான் அங்கே படத்தை போடுவேன் என்று கூறுகின்றார். அதை ஏன் எங்களுக்கு பிரைம் டேர்ம்ஸில் தரக்கூடாது? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாண மண்டபத்தில் வாடகைக்கு எடுத்து நான் படம் போடுவேன் என்று கூறும் அவர், நம் சென்ற திரையரங்குகள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படம் தியேட்டர் கட்டியிருக்கின்ற திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஏன் விகிதாசார அடிப்படையில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அது எதற்காக இந்த பழிவாங்கும் போக்கை கடைபிடிக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இதே போலதான் கோவை மாவட்டத்தில் திருப்பூர் சுப்பிரமணியன் தலைவில் எஞ்சி கொடுக்க மாட்டோம் என்ற நிலைப்பாடு எடுத்து அவர் உறுதியாக இருக்க இவர் அங்கே தன்னுடைய வேலைகள் எல்லாம் காட்டி பார்த்தார். அங்கே நடக்கவில்லை. ஆகவே இப்பொழுது செங்கல்பட்டில் பயன்படுத்த பார்க்கின்றார். அவர் உருவாக்கங்கள் என்னவென்று தெரியவில்லை. சினிமாவை அவர் அழித்துவிட்டு செல்ல நிற்கின்றாரா அல்லது வேறு என்ன காரணம் என்பது நீங்க பத்திரிகை என்பதுதான் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதற்கு மூல காரணமாக இருப்பது நாங்கள் என்பதெல்லாம் லிங்கா திரைப்படத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை திசை திருப்பதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இன்னும் அவர் சரி கட்டி தரவில்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பெற்ற பணத்தை இன்னும் அவர் முழுவதாக எங்களுக்கு தமிழ்நாடுகள் அனைத்து திரையரங்குகளுக்கும் இன்னும் செட்டில் செய்யவில்லை. அது குறிப்பாக செங்கல்பட்டில் நிறைய பாக்கி இருக்கின்றது. அவர் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்றை திரு ரஜினிகாந்தின் அடுத்த படம் வர இருக்கின்றது, ஏதோ ஒன்றை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி ஒரு பழியை அவர் எங்கள் மீது போட்டு தப்பிக்க நிற்கின்றார். ஆகவே அவர் செங்கல்பட்டில் அடுத்த படங்களை திரையிட முடியாது என்ற ஒரு காரணத்தை எடுத்திருப்பதால் எங்கள் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் 20ஆம் தேதி இதே கூட்டத்தில் மாலை 3 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். செங்கல்பட்டில் ரிலீஸ் ஆகாத படங்களை அவர்கள் இப்படி என்ன செய்ய போகின்றார் என்பதை அதை எப்படி எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் திரையரங்குகள் இல்லாமல் எந்த திரைப்படமும் எந்த வரவுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆகவே எங்கள் கூட்டம் அங்கு நடைபெறும்போது அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது என்பதை முடிவு பண்ணுவோம். லிங்கா பிரச்சனையில் உள்ள பணத்தை அவர் கண்டிப்பாக எங்களுக்கு தர வேண்டும் என்பதையும் இதன் மூலம் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். திரு நாசர் அவர்கள் ஒரு நடிகர். அவர் தயாரிப்பாளர் படம் இருக்கின்றார். அந்த படத்தை போட்டு காண்பது ஒரு திரையரங்குகள் தான். பொதுவாக இருக்கக்கூடிய நபர் தேவையில்லாத ஒரு கருத்தை அந்த கூட்டத்திற்கு கூறியிருக்கிறார். அவரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திரு சிவா அவர்களின் பேச்சு ஆணவமான பேச்சு. திரு சிவா அவர்களையும் திரு தான் அவர்களின் பேச்சையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். செங்கல்பட்டில் எந்த திரையிடப்படங்கள் சின்ன அவர்கள் கூறுகிறார் பெரிய படங்களை ஏன் சின்ன படங்களும் திரையிட மாட்டேன் என்று சொல்ல வேண்டியதுதானே? அது மட்டும் இருக்கிறதா? அவருக்கு அது மட்டும் உங்களுக்கு இருக்கிறதா? இப்ப நாங்கள் ஏமாளியா? சின்ன படத்தை மட்டும் உங்களை நாங்கள் போட கொடுத்துடணும். நீங்க பெரிய படம் உங்களோட சொந்த படத்தை மட்டும் நீங்க கேரண்டி போடணும். 100 கோடி சம்பாதிக்கணும், 80 கோடி சம்பாதிக்கணும். சின்னது ஏற்படுத்தினா ஒன்றும் தேவையில்லையா? அப்போ உங்களுடைய சுயநலம் எப்படி இருக்கின்றது? ஏன் எல்லா படத்தையும் தான் நிறுத்துங்களேன்? சின்ன படம் பெரிய படம் இல்லையா பிரிக்கிறீர்கள்? உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் மாட்ட மாட்டேங்கிறீர்கள் என்று தமிழுக்கு கூறிக்கொண்டு
இந்த பத்திரிகை சந்திப்பு வந்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, இந்த விஜய் ரசிகர்கள் தடங்கள் சேராதனால் விஜய் ரசிகர்களின் கோபத்தில் இருந்து எங்கள் திரையரங்குகளை பாதுகாத்து எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் எங்கள் நன்றி இந்த பத்திரிகை சந்திப்பமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தவறான செய்திகள் தான் படம் வெளியாக காரணம்.